உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலையை வச்சு செய்யக்கூடிய வேர்க்கடலை பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் வேர்க்கடலை 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை அலசி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு பருப்பருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு பருப்பருன்னு இருக்கணும். உள்ள சேர்த்துட்டு இது கூட அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணினது, அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா மல்லி இலை மாதிரி பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படியே பொரிக்கிறனா பொரிக்கலாம். கலருக்காக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, நல்லா கலந்து வச்சுட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவுலேருந்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அடுத்து ரெண்டு சைடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த பக்கோடாவை பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சாஃப்டான வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கப் டீயோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.